நாட்டுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா தளபதி விஜய்க்கு தான் போடுவோம். பிஜேபி சப்போர்ட்டர் அலையன்ஸ்ன்றதுனால ஏடிஎம். டிவிகே விஜய் டிவிகே தான். நான் வந்து விஜய்க்கு போடலாம். டிவிக்கே தான். ஓட்டாயங்களை உட்கார வச்சு சோறு போடுவாங்களா? விஜய் தான். டிவிகே தான். விஜய் தம்பு சீமான். அதாவது புதுசாக வந்து இப்போ டிவிக்கே ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் டிவிக்கேக்கு போடலான்னு இருக்கேன். விஜய் வந்தால் அவருக்கு மாற்றம் வரும்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் ப்ரோ. ஆனா இந்த ஏரியா எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா? இல்லை ப்ரோ, தெரியாது எனக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த வேலை செய்த தானே? ஆமாம். ஆனா இப்போ இந்த 2026 எலெக்ஷன்ல வந்து யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? தளபதி விஜய்க்கு தான் போடுவேன். தேங்க்ஸ் அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா நீங்க இந்த ஏரியா தானா வேலை செய்து? ஆமாம், வேலை செய்து. இந்த ஏரியா எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ இந்த 2026 எலெக்ஷன் வரும்போது யாருக்கு? நான் வந்து இப்போ ஏடிஎம்க்கு போவேன். பிஜேபி சப்போர்ட்டர் அலையன்ஸ்ன்றதுனால ஏடிஎம். தேங்க்ஸ் அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா நீங்க இந்த வேலை செய்து தானா? இல்லை, நான் வந்து எனக்கு தூத்துக்குடி. எனக்கு ஸோ இப்போ இந்த 2026 எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போடுவேன்? டிவிகே. தேங்க்ஸ் அண்ணா. வணக்கம்க்கா. அக்கா நீங்க இந்த வேலை செய்து தானே? நீங்க உங்களுக்கு ஓட்டெல்லாம் இங்கே தானா? இந்த ஏரியா இந்த தொகுதி எம்எல்ஏ யாருக்கு? அதாவது 5 years ஆண்டு தெரியாது. ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் வருது, அது யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய். தேங்க்ஸ் அண்ணா. வணக்கம்ண்ணா. நீங்க இந்த வேலை செய்து தானா? செங்கல்பட்டு திருப்பூர் தொகுதி. ஸோ இந்த 2026 எலெக்ஷன் வரப்போகுது, அது யாருக்கு நான் ஓட்டு போடுவேன்? டிவிக்கே தான். தேங்க்ஸ். ஓகே, வேலை செய்யுதான். வேலை செய்யலாம். ஓட்டுலாம் உங்களுக்கு இங்கே தான். ஸோ இப்போ இந்த ஏரியா இந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா? 5 years இருந்து இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது, யாருக்கு நான் ஓட்டு போடுவேன்? நான் வந்து விஜய்க்கு போடலாம். நன்றி. வணக்கம். நீங்க வேலை செய்ய தொகுதி தானா? 2 பேருமே வேலை செய்யலாம். இந்த 2026 எலெக்ஷன் வருது, இந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா? இப்போ 5 வருஷம் இருந்தார்ல, இந்த ஆண்டு இருக்கார்ல, அவர் யாருன்னு தெரியுமா? அந்த அளவுக்கு எங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் வருது, அதுல யாருக்கு ஓட்டு போடுறீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே. நீங்க? அதே தான் டிவிக்கே. தேங்க்ஸ். நீங்க இந்த வேலை செய்ய தொகுதி தானே? நீங்க வேலை செய்யல, நாங்கள் பட்ரோடு ஆலந்தூர். ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் வருது, அதுல யாருக்கு ஓட்டு போடுறீங்க? டிவிக்கே தான். தேங்க்ஸ். ஆமா வணக்கம்மா. அம்மா இந்த வேலை செய்ய தொகுதி தானா? நீங்க வீடுலாம் இங்கதான், ஓட்டுலாம் இங்கதான். சோ இப்போ இந்த 5 வருஷம் ஆண்டு இருப்பார்ல, அந்த எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அசன் மௌலானா. சோ இப்போ 2026 எலெக்ஷன் போகுது, அதுல யாருக்கு ஓட்டு போடுறீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்லம்மா, இப்போ அவர் ஆண்டாரு, சோ அவருக்கே திருப்பி ஓட்டு போடுறீங்களா, இல்ல மாற்றம் வேணும்னு வேற யாருக்காதான்? அவர் நல்லா செஞ்சாரு, எங்களுக்கு அவருக்கு நல்லா செஞ்சாரு. கடை கட்டி கொடுத்தாரு, எங்க வெயில்ல இருந்தோம், நாங்க நிழல்ல கொண்டாந்து உட்கார வச்சாரு. அந்த நன்றி நினைக்கணும்ல. சரி, ஓகே, நன்றிம்மா. சரி. நீங்க இந்த உங்களுக்கு வீடெல்லாம் இங்கதானா? வீடெல்லாம் இங்க. இப்போ 2026 எலெக்ஷன் வருதுமா, அதுல யாருக்கு ஓட்டு போடுறீங்க? அது போகும்போது யாருக்கு போடுவோம். இப்ப இருந்தவருக்கே ஓட்டு போடுறீங்களா, இல்ல மாற்றி? எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு கடை கட்டி கொடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு தான் நாங்க போடுவோம். நன்றி. சொல்லுங்க பாக்குறேன். இப்ப நாங்க யாருக்கு ஓட்டு போடும்? நாங்க ரோட்டை சாப்பிடுறோம், ரோட்டை கடை வச்சிடலாங்க. இப்ப யாருக்கு கொடுப்போம்? நாங்க ஓட்டு போட்டா யாருக்கு? விஜய்க்கு போடுவா, முகேஷனுக்கு போடுவா, யாருக்கு போடுவோம்? ஓட்டாயங்களை உட்கார வச்சு சோறு போடுவாங்களா? வணக்கம்மா. நீங்க இந்த வேலை செய்ய தொகுதானா? உங்க வீடுலாம் இங்கதானா? நம்ம இங்கதான். இப்போ இந்த 5 வருஷம் இந்த ஆண்டு எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வேலை செய்ய தொகுதியில யாரு வராங்க? இப்போ இந்த 2026 எலெக்ஷன் வரப்போகுது, அதுல யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நாங்க வந்து போறது கட்டாளி ஓடுவாங்க. சரி, தேங்க்ஸ்மா. இப்போ நீங்க இந்த வேலை செய்ய தொகுதினா உங்களுக்கு வீடுலாம் இங்கதானா? இப்போ இந்த 5 வருஷம் இங்க ஆண்டு எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா? அசான் மோலோ. ஓகே. ஸோ இப்போ இந்த 2026 எலெக்ஷன் வருது, அதுல யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? விஜய் தான். டிவிகே தான். நன்றிண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. உங்களுக்கு நீங்க இந்த வேலை செய்ய தொகுதி தானா? இல்ல, நான் சொந்த ஒரு கடலூர். உங்களுக்கு ஓட்டுலாம் கடலூர் தான். ஸோ இப்போ இந்த 2026 எலெக்ஷன் வரும்போது அதுல யாருக்கு நான் ஓட்டு போடுவேன்? ஓட்டு போறது இப்போ பாப்புலரா இருக்கிறது விஜய் ஃபேன் தான். நார்மலா விஜய் ஃபேன். ஆனா விஜய்க்கு வந்து ஓட்டு போடலாம் சொல்லலாம். ஆனா இந்த வருஷம் ஜெயிப்பாரான்னு தெரியல. விஜய் தம்பு போட்டுருக்கோம். ஓகே, தேங்க்ஸ். சொல்லுங்க சார், நீங்க வேலை செய்ய தொகுதி தானா? இல்ல நான் தாம்பரம். ஸோ உங்களுக்கு ஓட்டுலாம் தாம்பரம்ல தான்? இல்ல, எனக்கு ஓட்டு தஞ்சாவூர்ல தான். தஞ்சாவூர். ஆமா சார். ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் அப்போ அது யாருக்கு சார் ஓட்டு போடுறீங்க? என்னோட சாய்ஸ் சீமான். சீமான். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த 2026 எலெக்ஷன் வரப்போகுது, அது யாருக்கு நான் ஓட்டு போடுறேன்? ஆக்சுவலி எனக்கு இங்க ஓட்டு இல்லை ஆக்சுவலா. ஆனா யாரு நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுமோ அவங்க இல்ல, அவங்க ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, இவங்க கூட மேபி கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி.
இல்ல இங்க வந்து 2 டேர்ம் டிஎம்கே வந்துருச்சு இல்ல. ஸோ எப்பவுமே கவர்னன்ஸ்னா ஒரு ஆப்போசிட் பார்ட்டி அங்கேயும் இங்கேயும் வந்தா நல்லா இருக்கும். நல்லதுக்கான ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னா நல்லதுதான். இப்போ சேஞ்சுன்னும் போது இப்போ நிறைய கட்சிகள் இருக்கு. ஸோ இப்போ ஏடிஎம்கே இருக்காங்க, சீமான் இருக்காரு, டிவிகே இப்போ புதுசா வந்திருக்கு. ஸோ அதுல வந்து மேபி இவங்க சேஞ்ச்லயே இவங்க கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்க அப்படின்னா யாரும்? ஒரு சேஞ்ச் எப்பவுமே ஒரு நாட்டுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி கவர்னன்ஸ் இருக்கும்போது அதுக்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ டிஎம்கேக்கு பதிலானது ஏடிஎம்கே தானே இருக்கு. ஸோ ஏடிஎம்கே வந்தா கொஞ்சம் கூட பெட்டரா சீமான் இருக்காரு, சீமான் 2 வருஷமா இருக்காரு. இப்போ டிவிகே புதுசா வந்திருக்கு. ஸோ அவங்க தான் இருக்காங்க. ஸோ ஒயிட் ஏடிஎம்கே அதனால இல்ல, இப்போ அவங்களோட விட பெட்டர் சான்ஸ் ஏடிஎம்கேக்கு தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் அண்ணா. வணக்கம்ண்ணா. சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு ஓட்டு எல்லாம் இங்க தானா? ஆமா ஆமா வேலைச்சேரி தொகுதி. நீங்க இதுதான் கொஸ்டின் கேட்க போறது தெரிஞ்சதுன்னா நான் கேமை பத்தி கேட்க போறேன் நினைச்சேன். சொல்லுங்க, யாரு ஓட்டு போடுற மட்டும் கேட்டுறாதீங்க. இல்லனா இப்போ இந்த 5 வருஷம் ஆண்ட எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹசன் மௌலானா, வேலைச்சேரி தொகுதி. இப்போ அதான் கேட்கறேன், 2020 எலெக்ஷன்ல நீங்க ஆளுங்க அதாவது நல்ல கேண்டிடேட்டு ஓகேங்களா, பார்த்து ஓட்டு போடுவோம் கண்டிப்பா. டிஎம்கே ரூல் பண்ணாங்க 5 இயர்ஸ் லாஸ்ட் இயர்ஸ் காங்கிரஸ் ரூல் பண்ணாரு. சோ அவருக்கே திருப்பி ஓட்டு போடுங்க, ஒரு மாற்றம் வேணும்னு வேற. அதுதான் ப்ரோ, நீங்க வந்து இப்போ என்ன யாருக்கு ஓட்டு போடுறது சொல்றீங்க. அவருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும்னாலும் ஒரு நல்ல வேட்பாளர் தட்டி கண்டிப்பா தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுவோம். அவருக்கே ஓட்டு போடுவீங்க, அது மாற்று நீங்க சொல்லுது எனக்கு புரியுது. நான் திருப்பி தான் ரிப்பீட் பண்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல கேண்டிடேட்டா தான் ஓட்டு. சரி, தேங்க்ஸ் அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. ஆனா இங்க வேலை செய்ய தொகுதி தானே நீங்க? இல்ல, நான் வெளியே வேற தொகுதி. சோ இப்போ ஓட்டுலாம் உங்களுக்கு அங்கதான்? வில்லிவாக்கம். சோ இப்போ 2020 எலெக்ஷன் போகுது, அதுல யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? அதாவது புதுசா வந்து இப்ப டிவிகே ஒரு மாற்றத்துக்காக நாங்க டிவிகேக்கு போடலான்னு இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். வணக்கம்க்கா. வணக்கம். நான் திருச்சி. இதெல்லாம் இது பண்ணிடுவீங்கல்ல? உங்களுக்கு இப்போ ஓட்டுலாம் இங்க தானா? இல்ல, நான் திருச்சியில தான் உங்களுக்கு ஓட்டுலாம். சோ இப்போ இந்த 2020 எலெக்ஷன் இருக்கும், அதுல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஓட்டு போடுவோம். இல்லக்கா, இப்போ ஆண்ட கட்சிக்கே திருப்பி போடுவீங்களா இல்ல மாற்றம் வேணும்னு வேற இருக்காது போடுவீங்க? மாற்றம் வரணும்னு விரும்புறோம். இப்போ மாற்றம்னா இப்போ மாற்றம் சொல்லும் போது இப்போ டிஎம்கே தான் ரூல் பண்ணுவாங்க. மாற்றம்னா இப்போ ஏடிஎம்கே சீமான் இருக்காரு, டிவிகே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கட்சியில இருக்கும்போது யாரு வந்தா மேபி ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தா ஒரு மாற்றம் வரும்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு. தேங்க்ஸ்க்கா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. ஆனா அம்மா நீங்க இந்த வேலை செய்ய தொகுதி தானே? இல்ல வேலை செய்ய வீடெல்லாம் உங்களுக்கு இங்க தான்? நம்ம காங்கிரஸ் சார்ந்தவர் ஒருத்தர் இங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாரு, திமுக சேர்ந்தவர், அலையன்ஸ்ல இருந்தவர். சோ இப்போ இந்த 2020 எலெக்ஷன் வரும் போது அது யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாருக்கு ஓட்டு போறேன்னா எப்படி சொல்றது, அந்த டைம் என்ன தோணுதோ. இப்போ இப்போ எப்படின்னா இப்போ அவர் தான் ரூல் பண்ணாரு, அவர் தான் இருந்தாரு. இப்போ அவருக்கே திருப்பி ஓட்டு போடுவீங்களா இல்ல மாற்றம் வேணும் வேற இருக்காது ஓட்டு போடுவீங்க? மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். இப்ப மாற்றம்னா இப்போ ஏடிஎம்கே சீமான் இருக்காரு, டிவிகே இருக்கு. சோ அப்படி இருக்கும் போது யார் வந்தா பர்டிகுலரா சொல்ல முடியாதுல, அந்த டயத்துல என்ன பண்ணும் மைண்டுக்கு வந்து உங்களுக்கு தோணலாம்ல. இப்போ இவர் மாற்றம் வரும்னா இவங்க வந்தா மேபி சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா யாரும் புதுசா வரவங்கன்னா இப்போ எப்படி சொல்லுவோம், டிவிகே சொல்லுவோம். புதுசா யார் வராங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க இந்த வேலை செய்து தானே? உங்களுக்கு வீடெல்லாம் இங்க தானா? வேலை செய்து? ஆமா, எனக்கு வீடெல்லாம் ஹோட்டல்லாம் உங்களுக்கு வேலை செய்யல தானா? இல்ல, எனக்கு ஊர்ல திருநெல்வேலியில. ஆமா. சோ இப்போ இந்த 2020 எலெக்ஷன் இருக்கும், அதுல யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? நாம் தமிழர். நாம் தமிழர். ஓகே, தேங்க்ஸ். அதை உடை புது சரித்திரம் படை நமது